ஹலோ மை டியர் லேர்னர்ஸ், உங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீக் வந்து மண்டே ஒரு பிளான் ஃபர்ஸ்ட் செட் பண்ணோம். இந்த வாரத்தினுடைய அஜெண்டா இதுவாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய லாஸ்ட் வீக் இருந்துச்சு. இந்த வாரமும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரியான அஜெண்டா வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். பட் அந்த அஜெண்டாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம மண்டே டு சண்டே போடக்கூடிய வீடியோஸ் டெய்லியும் மண்டே டு ஃப்ரைடே 6:30 PM வரும். சாட்டர்டே அண்ட் சண்டே 9 PM வந்து சேரும். நம்ம லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து மண்டே உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தேன். 1 வீக் டைம் கொடுத்தேன், எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கன்றதுக்காக. நம்ம ஃப்ரைடே வந்து நான் உங்களுக்கு உண்டான ஆன்சரை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ஆன்சரையும் காமிச்சிட்டேன். எப்படி கான்செப்ஷுவலா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதையும் காமிச்சிட்டேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, தேங்க்யூ. பட் இந்த பர்டிகுலருடைய வீக் என்னென்ன பிளான் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனை காமிச்சு உங்களுக்கு வந்து நான் ரிவீல் பண்ணிடுறேன். லாஸ்ட் வீக் வந்து 2 AI டூலையும் நம்ம சூப்பராக கற்றுக்கிட்டோம். இந்த வாரத்தினுடைய அஜெண்டா என்னவா இருக்க போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இமீடியட்டாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட், இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 30th ஜூன்லேருந்து 6th ஜூலை இதுதான் வந்து இந்த வாரத்தினுடைய பிளானிங் ஷீட் வந்து நான் கண்ணு முன்னாடி காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து டாஸ்க் இவாலுவேஷன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனை சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே வந்து நான் உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கல் ஆன்சர் கொடுத்தேன். பட் இன்னைக்கு வந்து கோடிங் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ணல. அதை நான் இன்னைக்கு பண்றேன்றது தான் என்னுடைய லாஸ்ட் வீக் ஃப்ரைடேவோட கமிட்மெண்ட் எடுத்துட்டோம்னா முடிச்சாகணும். ஃபைன். டியூஸ்டே வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன் வந்து நம்ம டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டேட்டா விஷுவலைசேஷன் தான் நம்மளுடைய அடுத்த செஷன் இருக்க போகுது. ஸோ நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா விஷுவலைசேஷனோட இன்ட்ரோடக்டரி என்னென்ன லைப்ரரிஸ்ல இருக்குன்றது ஆல்ரெடி காமிச்சிட்டேன். பட் ஸ்டில் அதை பற்றி அதில் வந்து நிறைய பேருக்கு இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, எந்த டைமில் எந்த சார்ட்டை யூஸ் பண்ணணும்னு தெரியாது. பார் சார்ட் இருக்குது, பை சார்ட் இருக்குது, டோனட் சார்ட் இருக்குது, ஹீட் மேப் இருக்குது, ஹிஸ்டோகிராம் இருக்குது, நிறைய கவுண்ட் பிளாட் இருக்குது, நிறைய சார்ட்ஸ் இருக்குது. எந்த இடத்துல எப்படி வந்து நம்ம கரெக்டான சார்ட்டை யூஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அதை வந்து நாளைக்கு உடைக்க போகிறோம். நாளைக்கு இல்லை, நாளைக்கும் நாளானைக்கும் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே இது நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நிறைய டாஸ்க் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா AI டூல் 3 நம்ம லாஸ்ட் வீக்கே 2 AI டூலை பற்றி நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிருந்தேன். நிறைய பேர் பார்க்கலன்னா நம்ம சேனலில் AI டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். AI டூல்ஸ் இன் தமிழ் டெமோ அப்படின்ற மாதிரி நான் போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நோட்புக் LLM, கூகுளோடைய ப்ராடக்ட் நோட்புக் LLM பற்றி பார்த்தோம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து இந்த AI பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு பதிலாக கேன்வாலாம் போடுறதுக்கு பதிலாக AI வச்சு இந்த ChatGPT ப்ளஸ் காமான்னு ஒரு அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். AI PPT அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். அதனுடைய ப்ரைஸ் கம்பேரிசன் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கம்பேர் பண்ணி நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்புறேன். நான் பார்க்கலன்னா இமீடியட்டாக AI டூல்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போடுங்க. 2 எபிசோட் இது வரைக்கும் இருக்கும். நான் வந்து இந்த வார தேர்ஸ்டே வந்து ஒரு AI டூலை பற்றி திருப்பி நான் டெமோ கொடுக்க போகிறேன். அதே மாதிரி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டூலை பற்றி நான் டெமோ கொடுக்க போகிறேன். இது ஏன் வந்து நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்னா, நிறைய பேர் பின்னாடி கேட்டுகிட்டே இருக்கீங்க, சார் இந்த லோ கோடு நோ கோடு இதெல்லாம் பற்றி பேசுங்க, அதில் ஏதாவது டெமோ காமிங்க, கண்ணு முன்னாடி காமிங்க, AI கோச்சுன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் காமிக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறதுனால ஃபைன், நான் வந்து இதையுமே வந்து இந்த வீக்லி பிளானில் எனிவே மண்டே டு ஃப்ரைடே வந்து டீச்சிங் கான்செப்ட் தான் இதில் வந்து நம்மளுக்கு போக போகுது. சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸுடைய பாட்காஸ்ட் நான் வந்து எடுத்திருப்பேன். அது வந்து நம்மளுக்கு வந்துடும். சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே சீரிஸ் 1-on-1 மாக் இன்டர்வியூ ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட், AI இன்ஜினியர், ஜென்ஏ இன்ஜினியர். இந்த பொசிஷனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். இதுக்குண்டான லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துட்றேன். ஸோ ஐ ஹோப் த வீக்லி பிளான் ஃபார் திஸ் பர்டிகுலர் வீக் இட் இஸ் கிளியர். பட் இதெல்லாம் நம்ம வந்து எதுக்காக பண்ணுறோம், எதுக்காக கண்ணு முன்னாடி நான் காமிக்கிறேன் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய பிரின்சிபல் நான் உங்களுக்கு எல்லா வீடியோலும் சொல்லியிருப்பேன். ஏன்னா 2C ஃப்ரேம்வொர்க் அதுதான் என்னுடைய நான் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கும், சக்ஸஸ்னுடைய டெஃபினேஷன் மாறிட்டே இருக்கும், அட்லீஸ்ட் நான் க்ரோ ஆகிட்டு இருக்கிறதுக்குனான ஒரு சீக்ரெட் மந்த்ரா தான் நான் கண்ணு முன்னாடி காமிக்க போகிறேன். பாருங்க, 2C ஃப்ரேம்வொர்க் டு சக்சீட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் C என்ன? கமிட்மெண்ட். டேக் கமிட்மெண்ட் டு ஸ்டார்ட். உங்களுக்கு கண்ணு முன்னாடி வரதுக்கு முன்னாடி நான் வந்து கமிட்மெண்ட் எடுத்துருவேன். லாஸ்ட் வீக்லேருந்து இந்த அஜெண்டா அப்படின்ற மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி காமிக்கிறேன். பட் நான் வந்து கமிட்மெண்ட் எடுத்துட்டேன். மண்டே டு சண்டே வந்து வீடியோ வரப்போகுது அப்படின்றது. பட் இருந்தாலும் உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஒன்று ஷோ பண்ணுறதால இந்த வீக்குக்கு இதுதான்ப்பா பிளான் அப்படின்றது கமிட்மெண்ட் எடுத்துட்டேன். அண்ட் ஷோ கன்சிஸ்டன்சி டு எண்ட். இந்த வாரம் வந்து இந்த பர்டிகுலர் பிளானில் தான் நம்ம போய் முடிக்க போகிறோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் கொலாபரேஷன்ஸ் வில் ஃபாலோ யூ. இப்போ நிறைய பேர் இப்படி இருக்கிறனால இவர் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக இருக்கிறாரு அப்படின்றத பார்த்து நிறைய பேர் டீச்சிங்லாம் பிடிச்சி நீங்கள் வந்து சில பேர் வந்து பே பண்ணி படிக்கலாம், எனக்கு கொஞ்சம் பெய்டு சர்டிஃபிகேஷன் வரும், கொஞ்சம் இன்டென்ஸ் கைடன்ஸ் வேணும், பயங்கரமான சப்போர்ட்லாம் வேணும், உங்கள் டீமில் உங்களோட டீமோட கைடன்ஸ்லாம் இன்ட்ராக்ட்லாம் பண்ணுறதுலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் வந்து கீழே நான் வந்து லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். நிறைய பேர் என்கொயர் பண்ணுறீங்க, படித்து உங்களால் பே பண்ண முடியும், அஃபோர்ட் பண்ண முடியும், நிறைய பேர் உள்ளே எடுத்து படிக்கிறீங்க. முடியாதவங்க இதை கண்டினியூ பண்ணுறீங்க. எனிவே அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டெசிஷன் எடுத்துட்டீங்கன்னா கமிட்மெண்ட் எடுத்துருவீங்க. பட் கன்சிஸ்டன்சி இருக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அந்த கஷ்டமான அதனால தான் அப்படி. ஆனால் கன்சிஸ்டன்சி இருந்துட்டீங்கன்னா உங்களுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி, உங்களுக்குண்டான கொலாபரேஷன் சரி நிறைய உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் மக்கள் வந்து பார்க்கணும், நீங்கள் வந்து என்னை பார்க்கும்போது என் மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். அதே தான் நாளைக்கு உங்களுக்கும் உங்கள் மேலே நாளைக்கு ஒரு எம்ப்ளாயருக்கு ட்ரஸ்ட் வரணும்னா நீங்கள் கரெக்டான ஃபார்முலாவில் ஒர்க் பண்ணணும், கரெக்டான மெத்தடில் போகணும். அது கன்சிஸ்டண்ட்டாக போனீங்கன்னா தான் நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் வெளியில் எங்கே இன்டர்வியூ கூப்பிட்டாலும். இப்போ நான் என்னைய வந்து நிறைய இடத்துக்கு காலேஜஸ்க்குலாம் இன்வைட் பண்ணுவாங்க, நிறைய கார்ப்பரேட் ட்ரைனிங்ஸ்லாம் கூப்பிடுவாங்க. ஏன்னா என்னை பார்க்குறாங்க, நீங்களாம் பார்க்குறீங்க, இவர்கிட்ட போனால் ஏதாச்சும் ஒன்று இருக்குது, ஏதோ பேசுகிறாரு, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது இல்லையா? அதுதான் உங்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா அதை நான் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு பயங்கரமாக அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கேன், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ அதனால என்னுடைய சவுண்ட் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக வரும். அதை தான் உங்களை பண்ண சொல்கிறேன். என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா நான் எப்போ இன்கேஸ் உங்களை மீட் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுடைய காலேஜுக்கோ இல்லை உங்களுடைய கார்பரேட் உங்களோட கம்பெனிக்கோ என்னை சீஃப் கெஸ்ட்டாக சம்திங் இன்வைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் கேட்பேன். வாட் இஸ் அவர் சீக்ரெட் ஃபார்முலான்னு கேட்பேன். 2 சீட் கேட்பேன். நீங்கள் வந்து கமிட்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்றத யூனிட் ரிமெம்பர். சரி, இதெல்லாம் ஓகே. பட் இன்னைக்கோட நம்மளுடைய கான்செப்ட் வந்து போயிடலாம். இன்னைக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ கொஷின்ஸ், கோடிங் கொஷின்ஸ்க்கு வந்து எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படின்றத லைவாக உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நான் டைப் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க வித்தவுட் எனி டிலே போயிடலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்து கேட்டிருந்தேன். இந்த டாக்குமெண்ட் வந்து லாஸ்ட் வீக் மண்டேனுடைய எபிசோட்ல கீழே இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து இந்த கான்செப்ஷுவல் கொஷின்ஸ், வை இஸ் பைத்தன் ப்ரிஃபர்ட் ஃபார் இந்த 10 கொஷின்ஸ்க்குமே நான் வந்து என்னுடைய வேர்பல் ஆன்சர் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். பார்க்காதவங்க லாஸ்ட் வீக் ஃப்ரைடே எபிசோட் வந்து போய் பாருங்க. இன்னைக்கு வந்து இது 10 கொஷின்ஸ் இருக்கு. இந்த 10 கொஷனுக்குமே நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, ஸ்கிரிப்டிங் பேஸ்டு கொஷின்ஸ். இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இதெல்லாமே வந்து நிறைய இன்டர்வியூலையும் கேட்பாங்க. பேசிக்காக நீங்கள் காலேஜ் ஃப்ரெஷராக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான பார்க்குறதுக்கு கொஷின் சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஒர்க் பண்ணும் போது அதனோட காம்ப்ளெக்சிட்டியில் என்ன அப்படின்றலாம் தெரிய வரும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கொஷின் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த இடத்துல நியூ பைத்தன் கர்னல் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் வந்து ஃபைல் நேம் வைக்கிறேன். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிட்டேன். என்னோடய ஃபைல் நேம் வந்து பைத்தன் கோடிங் கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கு. இது வந்து பார்ட் 1 அப்படின்ற மாதிரி போடுறேன். மேபி ஃபியூச்சரில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மேபி ஐ ஜஸ்ட் கம் அண்ட் லெட் யூ. இந்த கொஷின்ஸை கேட்டு நானே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஆப்ஷன்ஸ் இங்கே 2 கிளிக் பண்ணிட்டேன். இந்த செல்லை கிளிக் பண்ணி மார்க் டவுன் செல். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஷிஃப்ட் என்டர். ரைட் அ ப்ரோக்ராம் டு டேக் அ நேம் அண்ட் ஏஜ் ஃப்ரம் த யூசர் அண்ட் பிரிண்ட் அ கிரீட்டிங் மெசேஜ். ஓகே, யூசர்ட்டு வந்து இன்புட் வாங்கினாவே நான் வந்து இன்புட் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆகணும். இன்புட் குள்ளே என்டர் அ நேம்னு இருக்கு. அப்போது டேக் அ நேம் ஃப்ரம் தி யூசர், யுவர் நேம் அப்படின்றது அங்கே டேகாக வரணும். இதுக்குள்ளே டாட். ஓகே, இது வந்து நேம், யூசர் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஏஜும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் போயிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்குறேன். யூசர் ஏஜ் ஃபைன். நான் ஏன் இங்கே ஸ்பேஸ் கொடுத்துக்கணும், பார்க்குறது கொஞ்சம் வந்து அலைனிங்காக இருக்கும், கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரி ஈக்குவல் டுலாம். ரைட் அ ப்ரோக்ராம் டு டேக் நேம் அண்ட் ஏஜ் ஃப்ரம் தி யூசர் அண்ட் பிரிண்ட் த கிரீட்டிங் மெசேஜ். ஓகே, இது வந்ததுக்கப்புறம் கிரீட்டிங் மெசேஜ் வந்து கொடுக்கணும். என்ன பண்ணுறேன், பிரிண்ட்னு போட்டு கிரீட்டிங் மெசேஜ், வெல்கம் டு அவர், ஹலோன்னு போட்டுறேன். ஹலோன்னு போட்டு இந்த இடத்துல வந்து அவருடைய நேம் வேணுன்றதில் பிளேஸ் ஹோல்டர் போடுறேன், கமா போடுறேன். இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர்னு மாதிரி போட்டேன்னா இங்கே வந்து எஃப் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். எஃப்னு போட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிளேஸ் ஹோல்டர் வேணும், அந்த யூசர் நேமோட வேணும். Ctrl+C Ctrl+V போட்டுக்கிறேன். வெல்கம் டு அவர் டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் அண்ட் ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் ஏஜ் இஸ் அப்படின்னு போட்டு ஏஜஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல நான் வந்து இங்கே ஒரு பிளேஸ் ஹோல்டர் போடுறேன். டபுள் கோட்ஸ் முடிச்சிடலாம். இந்த பிளேஸ் ஹோல்டரில் வந்து இந்த யூசர் ஏஜ்ன்றது இருக்கணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். யூசர் நேம் வந்து லெட்ஸ் சே ஏ கோச் ஜான்னு போடுறேன். ஏஜ் வந்து லெட்ஸ் சே 35ன்னு போடுறேன். ஹலோ ஏ கோச் ஜான், வெல்கம் டு டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ், ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் ஏஜ் இஸ் 35. அப்போது வெல்கம் மெசேஜ் மாதிரி வந்துருச்சு. ஏதாச்சும் ஒரு இன்புட் எடுத்து ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ கொஷின் பார்த்துக்கலாம். ரைட் அ ப்ரோக்ராம் டு டேக் அ நேம் அண்ட் ஏஜ் ஃப்ரம் தி யூசர், பிரிண்ட் அ கிரீட்டிங் மெசேஜ். பண்ணியாச்சா? கிரேட். இது ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்சிட்டியாக இல்லையே சார். சரி, ரெண்டாவது கொஷின் போகலாமா? கிரியேட் அ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் பிரிண்ட் யூசிங் ஃபார் லூப். இது போகலாம். 2 கிளிக் பண்ணுறேன். செகண்ட் கொஷின், கிரியேட் அ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் பிரிண்ட். ஓகே, லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்னால் நான் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இது ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் நம்பர்.
ரிட்டர்ன் அன் ஆப்ஜெக்ட் தட் ப்ரொடியூஸ் சீக்வன்ஸ் ஆஃப் இன்டீஜர் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஸ்டாப். ஓகேவா, நான் வந்து இப்போ 1ல இருந்து லெட்ஸ் சே ஒரு 51 வரைக்கும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரேஞ்ச் இருக்குது. அது வந்து பிரிண்ட் பண்ணணும், நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண முடியல. சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு இருக்கா, நான் வந்து நம்பர்ஸ் ஆர் வி கேன் சே நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுறேன். சரி, நம்பர்ஸ் அப்படின்ற வேரியபிள்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போ ஃபார் ஐ இன் இந்த நம்பர்ஸில் ஒரு நம்பராக வரும். ஃபஸ்ட்டு 1 வரும். இஃப் தட் பர்டிகுலர் ஐ அதனுடைய ரிமைண்டர் வந்து இஃப் இட் இஸ் டிவிசிபிள் பை 0 அப்படின்னா இந்த மாடுலோன்னு போட்டோம் அப்படின்னா அதனோட ரிமைண்டர் இப்போ ஐன்றது இப்போ 1ன்னு வரும். 1 மாடுலோ அந்த 2ன்னு போட்டோம்னா அதனோட ரிமைண்டர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பர் இல்லையா. அப்போது பிரிண்ட் ஐ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. 2 4 6 8 அழகாக எல்லா நம்பரும் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து உங்களுடைய ஒரு வேரியபிளில் போட்டு ஒரு லிஸ்ட்டாக வெளியில் வரணும். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன பண்ணலாம்னா இங்கே நான் வந்து ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். எம்டி லிஸ்ட் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து எம்டி லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுலாம் ஏன் எதனால் முக்கியம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இப்போ இல்லை எம்டி லிஸ்ட் பதில் ஈவன் நம்பர்ஸ்ன்ற மாதிரி ஒரு வேரியபிள் போட்டு ஒரு எம்டியாக ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது அது இதனுடைய நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் லிஸ்ட்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ ஈவன் நம்பர்ஸ்ன்றது ஒரு லிஸ்ட் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஈவன் நம்பர்ஸ்னு இங்கே போட்டுட்டு அது லிஸ்ட்ன்றது உள்ள தெரியும். டேப் பட்டன் கிளிக் பண்ணுறேன். அப்பண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அப்பன்னா அந்த எலிமெண்ட் ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஐ அப்படின்னு போடுறேன். இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்தால் அப்பண்ட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. இப்போ இந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது இந்த பர்டிகுலர் வெளியில் வந்து இந்த ஃபார் லூப்க்கு வெளியில் வந்து ஈவன் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் போட்டேன்னா எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து நான் பிரிண்ட் அப்படின்ற மாதிரி போட்டேன்னா இந்த அவுட்டு மட்டும் வராது. அவ்வளோ ஒரே லைனில் அப்படியே உங்களுக்கு வந்து அழகாக நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ கிரியேட் அ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் பிரிண்ட் ஒன்லி ஈவன் யூசிங் எ ஃபார் லூப். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஃப் இவாலுவேட் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக தான் என்ன விதமான மெத்தடில் வேணால் நீங்கள் போகலாம். சரி, நான் வந்து என்னுடைய ஓன் மெத்தடில் நான் வந்து போகிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் மெத்தடில் ஆன்சர் அச்சீவபிள் ஆச்சுன்னு ஓகே. அது ஷார்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து திருப்பி 2 கொடுக்குறேன். இது 3rd கொஷின். ரைட் அ ப்ரோக்ராம் தட் ஹேண்டில்ஸ் டிவிஷன் பை 0 யூசிங் ட்ரை எக்ஸெப்ட் பிளாக். ஓகே, ரைட். ஓகே, ஹேண்டில்ஸ் டிவிஷன். ஓகே, டிவிஷன் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ரைட் அ ப்ரோக்ராம் தட் ஹேண்டில்ஸ் டிவிஷன் பை 0. ஓகே, அதாவது ஒரு டிவிஷன்னா ஒரு நியூமரேட்டர் இருக்கும், ஒரு டினாமினேட்டர் இருக்கும். இப்போ சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூசர் வந்து இன்புட் கொடுக்கும்போது டினாமினேட்டரில் நியூமரேட்டர் 5 கொடுத்து டினாமினேட்டர் 0 கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னு ஏதாச்சும் ஒரு எரர் வருமா, வந்துச்சுன்னா அதை வந்து கேட்ச் பண்ணி எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் கொஷின் தான் இருக்குது. சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்புட்டாக வாங்குவோம். யூசர்ட்டு வந்து என்ன வேணால் அவன் கொடுக்கட்டும். இன்புட்டுன்னு போட்டு என்டர் நியூமரேட்டர் அப்படின்னு போடுவோம். என்டர் நியூமரேட்டர் போடுவோம். இது வந்து ஆக்சுவலாக நம்பராக தான் வாங்க முடியும். அப்போ தான் டிவிஷன் பண்ண முடியும். அதனால் டைப் காஸ்டிங் நான் வந்து போடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நியூமரேட்டர் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். டினாமினேட்டருக்கு இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உள்ளர மட்டும் இது டினாமினேட்டர்னு போடுறேன் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து டிவிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணால் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிசல்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே, ரிசல்ட் வந்து வந்துருச்சு. இப்போது பிரிண்ட் த ரிசல்ட். நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5, டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னா 1.667 தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நியூமரேட்டர். இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து எடுத்துக்கும். இந்த பர்டிகுலர் டிவிஷன் போட்டிங்கன்னா அந்த குவாஷன் மட்டும் எடுத்துக்கும். ஓகே, அப்போ இது கரெக்டு தான். நான் இப்போ திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இன்கேஸ் யூசர் வந்து தெரியாதனமா 9 டினாமினேட்டர் வந்து 0ன்னு போட்டாங்கன்னா 0 டிவிஷன் எரர் அப்படின்னு வருதா. ஏன்னா நம்பரை வந்து நீங்கள் 0 டிவைடே பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கணும், அட்லீஸ்ட் 1 ஆச்சு இருக்கணும். ஸோ அப்போ அந்த 0 டிவிஷன் எரரை தான் நான் வந்து கேப்சர் பண்ணணும். அதான் எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங் வந்து நான் லாஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் கண்டினியூஸாக. அப்ரப்டாக இந்த மாதிரி எரர் வச்சு நம்மளுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து அப்ரப்டாக ஸ்டாப் ஆகக்கூடாது. இந்த மாதிரியான எரர்லாம் வந்து ஏன்னா 0 வந்து அழகாக கேப்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா பை மிஸ்டேக்கே யூசர் கொடுக்கலாம் கரெக்டாக. அப்போ இந்த எரரை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணணும். இந்த மாதிரி இல்லை, பட் ப்ரோக்ராம் கரப்ட் ஆகாமல் வெளியில் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறேன்னா இப்போது இந்த 0 டிவிஷன் எரர் வந்து நான் வந்து கேட்ச் பிளாக்ல வந்து எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ இது ரெண்டும் ப்ராப்பராக வரட்டும். வரலன்னா ட்ரை எக்ஸெப்ட்னு போட்டு
இந்த ஜீரோ டிவிஷன் எரர் காலன் வச்சு. இப்போ ஏன் இங்கே காலன் வச்சதுமே இங்கே வரலனா, இங்கே எக்ஸப்ட்னு போட்டிங்கன்னா ட்ரை எக்ஸப்ட் அப்படி தான் வரும். ஸோ ட்ரை காலன், இந்த ட்ரைக்குள்ளர இதை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா அதில் அந்த ட்ரைன்றதை எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் பாருங்கள் இங்கே வச்சேன்னா இங்கே வந்து வந்துருச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் டபுள் கோட்ஸில் போட்டு invalid entry enter a number other than 0 அப்படின்னு போடலாம். இல்லாட்டினா 0 we can't enter now other than 0, இல்லாட்டினா number cannot be divisible by 0 அப்படின்ற மாதிரி ஏதாவது போடலாம். இப்போ இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். 5 invalid entry enter a number other than 0 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் மெசேஜை பிரிண்ட் பண்ணிடுறேன். இது முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுன்றது தெரியணும் இல்லையா? இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராம் ended அந்த மாதிரி ஏதோ போட்டுக்கலாம். இப்போது 5 நியூமரேட்டர் டினாமினேட்டர் 0 invalid and enter a number அதான் ப்ரோக்ராம் என்டர். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் சொன்னும் போது ஒன்னொரு பர்டிகுலர் பிளாக் வந்து சொல்ல ஃபைனலி அப்படின்றது, அது நீங்கள் போட்டாலும் ஒன்று தான் போடாட்டாலும் ஒன்று தான், பட் போட்டு பழகிக்கோங்க. ட்ரை எக்ஸப்ட்னு சொல்லும் போது ஃபைனலி அப்படின்றது ஒன்றும் இல்லை. கரெக்டாக இது ட்ரை எக்ஸப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இந்த லைனையுமே வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்படியே போயிரு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அது நீங்கள் நார்மலாக போட்டாலும் ஓகே, ஃபைனலி பிளாக்ல போட்டாலும் ஓகே தான். ஸோ நம்ம வந்து அதனோட டெஃபினேஷன் வேணால் கேட்டுக்கலாம். ஃபைனலி இன் எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங். Why we use finally block and exceptional handling? The finally block and exceptional handling ensures that a specific block of code is always executed regardless of whether an exception is thrown or caught with a try block. அப்போ அதுதான் நீங்கள் அதை ஃபைனலின்றதை போட்டு உள்ள எடுத்தாலும் ஓகே தான், வெளியில் வச்சாலும் ஓகே தான். அதான் நான் வந்து உங்களுக்கு அங்கேயே சொல்லியிருக்கேன். எனிவே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்து நியூமரேட்டர் 8 டினாமினேட்டர் வந்து 3ன்னு கொடுத்தோம்னா 2.66ன்னு வருது. இப்போ இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ ரிசல்ட் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு 2 டெசிமலில் மட்டும் வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து ஃப்ளோட்டில் வச்சு நீங்கள் 2 டெசிமல் பாயிண்ட் கூட வச்சுக்கலாம். பட் நான் இங்கே அப்படியே விட்டுறேன். இன்னொரு விஷயம் கூட ஆகலாம். இப்போ 5 டினாமினேட்டர் வந்து அவங்க தெரியத்தனமாக 6 அப்படின்னு போட்டாங்கன்னா வேல்யூ எரர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இதை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இது இன்னொரு எக்ஸப்ஷன் இல்லையா? ஸோ அதே மாதிரி அப்போ யோசிக்கணும், எல்லா ஆங்கிலையும் யோசிக்கணும். இது இல்லாட்டினா என்னென்ன மாதிரிலாம் வரும், என்னென்ன மாதிரிலாம் யூசர் போடுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். அப்படின்னா தான் ஒரு பெட்டர் ஆன ஒரு டெவலப்பர் கோடர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வேல்யூ எரர்ன்றதை அது த்ரோ பண்ணிடுச்சு. வேல்யூ எரர் நான் காப்பி பண்ணுறேன், இங்கே வந்து போடுறேன் வேல்யூ எரர்ப்பா. invalid entry enter a number other than 0, enter a number, கரெக்டாக enter a number not alphabet. இப்போ நான் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறேன், 6ன்னு போடுறேன், என்டர். வேல்யூ போய் ஓகே, ட்ரைலே வந்து இந்த வேல்யூ எரர்னு வந்துருச்சு. நியூமரேட்டர் என்டர். ஓகே, ஃபஸ்ட்லேயே வந்து தப்பான என்ட்ரியாக நான் வந்து போட்டேன். இங்கே நான் இந்த இடத்துலேயே நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமாக வந்துருச்சு. ஓகே, invalid literal for integer. ஓகே, பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்டீஜராக தான் மாற்றுது இல்லையா? இப்போ 6ன்றதை மாற்றவே முடியாது. ஸோ அதனால் இப்போ நான் வந்து 5ன்னு கொடுக்குறேன், டினாமினேட்டர் வந்து மேபி 6ன்னு கொடுத்தேன் அப்படின்னா வேல்யூ எரர் அப்படின்ற மாதிரி வருது. invalid literal for with the base r. மேபி நான் இங்கே இன்ட்னு கொடுத்ததுனால அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இதை செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இது வந்து ஏன் ஒர்க் அவுட் ஆகிருக்கணும். இது மேலே இங்கே வந்து போட்டேன் அப்படின்னா இப்போ அதுதான் பார்க்கலாம். இந்த எரர்ஸ்லாம் வேணும், அப்படின்னா தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஸோ 6 6ன்னு போட்டோம்னா invalid literal with base r அப்படின்னு வருது. ப்ராக்கெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன்னா மோஸ்ட்லி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. வேல்யூ எரர் எக்ஸப்ட் ஃபைன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே போடுங்க. பட் நான் அடுத்த கொஷின் போயிட்டு டைம் இருந்துச்சுன்னா நான் திருப்பி வேணால் இதுக்கு வரேன். என்ன எரர் அப்படின்றத கூட கூகுளில் போட்டால் அழகாக ஆன்சர் கிடச்சிடும். பட் நானே வந்து சால்வ் பண்ணலான்னு யோசிக்கிறேன். எனிவே வில் கம் பேக் ஹியர். இப்போ இதை வந்து வில் கம் பேக் ஹியர். நம்ம மற்ற கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பார்த்துடலாம். given a string, 4th question, இது என்னன்றது பார்ப்போம். given a string and count how many vowels it has. ஓகே, இப்போ யூசர்ட்டு திருப்பி நம்ம வந்து ஒரு இன்புட் வாங்க போகிறோம். ஒரு இன்புட்டில் வந்து வாங்கிட்டு அதில் எத்தனை வவல்ஸ் இருக்குது அப்படின்றது, AEIOE தான் வவல்ஸ் இல்லையா? ஸோ என்டர்
a sentence, maybe enter any word or sentence. It's up to you. யூசர் வந்து இது டிஸ்பிளே ஆகும். இதை வந்து நான் வந்து யூசர் இன்புட் அப்படின்ற மாதிரி நான் போட்டு வாங்கி வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து யூசர் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்புட் கொடுக்க போகிறாங்க. இப்போ அடுத்து வந்து இப்போ ஒவ்வொரு லெட்டராக நான் வந்து செக் பண்ணணும். அப்போ ஃபார் ஐ இன் யூசர் இன்புட், இப்போ நான் ஒவ்வொரு லெட்டராக செக் பண்ணுறேன்ல, அப்போ அந்த இஃப் தட் பர்டிகுலர் ஐ ஒவ்வொரு லெட்டராக வரும். கரெக்டாக இதுலேருந்து ஒவ்வொரு லெட்டராக வரும். அப்போ ஒவ்வொரு இங்கே ஃபாரின் போட்டாங்க ஒவ்வொரு லெட்டராக தான் வரப்போகுது. அந்த வரக்கூடிய ஒவ்வொரு லெட்டர் வந்து இஃப் ஐ இன் டபுள் கோட்ஸில் போட்டு AEIOU, ஓகேவா? இதுலேயே வந்து ஒவ்வொரு லெட்டராக தான் செக் பண்ண போகுது. இதில் ஏதாச்சும் ஒரு லெட்டராக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணு, கவுண்ட்டு தானே சொல்லணும். அப்போ வெளியில் இங்கே நான் ஒரு வேரியபிள் வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிள். ஏன்னா இந்த பர்டிகுலர் வேரியபிளை வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த கவுண்ட்டை +1 பண்ணிக்கோ, பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா பண்ணிவிட்டு கவுண்ட் அப்படின்றதில் அப்டேட் பண்ணிக்க. அதாவது இந்த வரக்கூடிய ஒவ்வொரு லெட்டர் இந்த AEIOU ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கவுண்ட் ஆல்ரெடி 0வாக இருக்குது, அதை வந்து 1 கவுண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கோ, கவுண்ட்ன்றதில் அப்டேட் பண்ணிக்கோ, இல்லாட்டினா பண்ணாத அப்படின்ற மாதிரி. இஃப்ன்றதை எல்ஸ்ன்றதை நான் போடல, இஃப்னு மட்டும் போட்டிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து பிரிண்ட் வெளியில் வந்து total number of vowels are ன்னு போட்டு டபுள் கோட்ஸில் நீங்கள் காமா வச்சு இந்த வேரியபிள் கவுண்ட்டை கூட போட்டுக்கலாம். இங்கே பிளேஸ் ஹோல்டர் வச்சு போட்டாலும் சரி, இப்படி வச்சு போட்டாலும் சரி. ஓகே, நான் வந்து இங்கே வந்து coach John போடுறேன். vowels வந்து 3 தானா? 1 நம்ம பார்க்கலாம். I O, ஓகே ஓகே 4 இருக்குல்ல. இப்போ இந்த ஏ பாருங்களேன். அப்போ மொத்தமாக AEIOU தான் வவல்ஸ். 1 2 3 4 5 இருக்குது. பட் ஆனால் 3 தான் இருக்குது. ஏன் அப்படின்றத நம்ம வந்து மேபி ஃபஸ்ட்டு பிரிண்ட் பார்த்துக்கலாம். அந்த ஐயை வந்து இஃப்னு போட்டோன்னா உள்ளே வருது. அப்போ இந்த இடத்துல பிரிண்ட்னு போட்டு அந்த ஐயை நீ வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐயனா என்னென்ன லெட்டர்ன்றது பிரிண்ட் பண்ணிக்கோ அப்படின்றோம். ஓகே, கொஞ்சம் ஸ்பேஸ். coach John OAO, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த O எடுத்துக்கிச்சு, இந்த A எடுத்துக்கிச்சு, O எடுத்துக்கிச்சு. விச் மீன்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே அது வந்து கன்சிடரே பண்ணலை. அப்போ என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரிங்கில் வந்து இது வாங்கக்கூடிய இன்புட் வந்து ஸ்ட்ரிங் தான் இல்லையா? அப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் str.tab பட்டன் இதெல்லாம் ஸ்ட்ரிங்கோடைய ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி நான் டாஸ்க் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே அழகாக பண்ணியிருந்துருக்கலாம். இல்லாட்டினா மண்டே சொரிஞ்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஏதாச்சும் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் மாற்றுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு பாருங்கள். லோவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த லோவர்ன்றது ஃபங்க்ஷனை என்ன பண்ணும்? ரிட்டன் அ காப்பி ஆஃப் த ஸ்ட்ரிங் கன்வெர்ட் இன்டு லோவர் கேஸ். சூப்பர், அது ஆச்சு. அப்போ இங்கே வந்து இந்த இன்புட் வந்து யூசர் இன்புட்ன்றது தான் நம்மளுடைய வேரியபிள். அப்போ யூசர் இன்புட் இங்கே இருக்குது. டாட் லோயர் அப்படின்ற மாதிரி நான் இங்கேயே கொடுத்துட்றேன். நீங்கள் எவ்வளோ கேபிட்டலாக கொடுத்தாலும் அது வந்து என்ன பண்ணணும்னா இங்கே கேபிட்டலாக இங்கே வாங்கிக்கும். இங்கே வரும்போது அது லோவர் பண்ணி ஐயில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதே போடுறேன். coach John போடுறேன். டோட்டலாக 5 ரிட்டர்ன் ஆகணும். பாருங்கள், இந்த ஏ வந்து லோவராக மாற்றிக்கிச்சு, ஐயும் லோவராக மாற்றிக்கிச்சு, OAO. அப்போ டோட்டலி 5. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகும். நான் ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் ஆகிட்டே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். யூசர்ட்டு ஒரு இன்புட் வாங்குகிறோம். அடுத்து வந்து நான் இங்கே அதனால தான் எரர் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியம். எரர் இருந்தால் நம்ம வந்து நல்லா கற்றுக்க முடியும். ஸோ அதனால தான் பர்பஸ்ஃபுல்லாகவே எரரை வச்சு வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்புட் வாங்குறேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு லெட்டரை நான் வந்து செக் பண்ணி இது பிரிண்ட் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்மளுடைய செக்கிங் பர்பஸ்க்காக தான் நான் வந்து வச்சுருந்தேன். coach ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஸோ ஃபஸ்ட் இங்கே வந்து செக் பண்ணி பார்க்குறது ஒரு லெட்டர் அங்கே இருக்கா அப்படின்றது. அப்போது கவுண்ட் தான் கேட்குது. கவுண்ட் ஹவு மெனி வவல்ஸ் ஆர். அதனால் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியிருந்தா தான் நான் அதை வந்து இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்க அப்படின்னு மாதிரி சொல்ல முடியும். இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒரு இன்புட்டை நான் சொல்லித்தரேன். இதை வந்து நம்ம வந்து இன்னொரு விதத்துலையும் போடலாம். இந்த மாதிரி பதிலாக கோடிங் இப்படி பார்த்துருப்பீங்க. கவுண்ட் ஈக்குவல் டு 1 இங்கே ப்ளஸ் அப்படின்னு மாதிரி போட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு குழம்பிகிட்டே இருக்கேன், அப்போ இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு. இது ஒன்றும் கிடையாது. டேக் திஸ் பர்டிகுலர் வேரியபிள் அண்ட் இன்க்ரிமெண்ட் பை 1. அதான் விஷயம்.
இது இப்படி வச்சுக்கோங்க, கவுண்ட்ன்றது போட்டு வெளியில் ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்களா, இந்த வேல்யூ 1ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோன்னா இந்த இடத்துல வந்து ப்ளஸ் பண்ணுவோம். எல்லாமே ஒன்று தான். இப்போ பாருங்கள், ஏ கோச் ஜான். ஓகேல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. பிகாஸ் இதுதான் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக, இதை வந்து கொஞ்சம் பிகினர்ஸ் லெவலுக்கு இருக்கும், இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு இருக்கும். ஸோ அதனால் ஃபியூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு கோடை வந்து இஃப் எலிமெண்ட் ஹேஸ் டு பி இன்க்ரிமெண்டட் பை 1 or 2 or 3 ஆர் இது டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து -1 போட்டுவோம். எலிமெண்ட் வந்து -1ஆல் டிக்ரீஸ் ஆகணும். பட் இங்கே வந்து நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும், அதனால் +1 போட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பிரிண்ட் பண்ணிட்டேன். ஹோப் யூ ஆர் கிளியர். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். 5th கொஷின், reversal list without using bulletins. இப்போ நான் இங்கே வந்து எழுதுறேன். 5th one, reversal list without using bulletin functions. Sorry, not bulletin இல்லை, built-in functions, which means அதாவது ஒரு லிஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 லிஸ்ட்டுனா ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக தான் நம்ம வந்து இன்புட் வாங்கணும். ஈக்குவல் டு ஒரிஜினல் லிஸ்ட்டுன்னு வச்சுக்குவோம். ஒரிஜினல் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நியூ லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு நான் அதை வந்து கொஞ்சம் எம்டியாக வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து இந்த ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணணும்னா, ரிவர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஒரிஜினல் லிஸ்ட்டுக்குள்ளே டாட் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து எடுத்துடலாம், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து திருப்பி ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கக்கூடிய இன்புட் 1 2 5 1 2 3 4 5 தான். அதான் ஒரிஜினல் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டோராக இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து லிஸ்ட்னுடைய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா எனக்கு வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பட் கொஸ்டின் என்ன, ரிவர்சல் லிஸ்ட் வித்தவுட் யூசிங் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ். இந்த லிஸ்ட்டினுடைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் எனக்கு வந்து நீ ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் கொஷின். அதுக்கு வந்து அர்த்தம் வந்து எந்த விதமான ஃபங்க்ஷன்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரிவர்ஸ்ன்றதை வச்சு நீ பண்ணாமல் வேறு என்ன மெத்தடில் வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு வித்தவுட் யூஸிங் நாங்கள் பில்ட்-இன் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி கூட கொஷின் எடுக்கலாம். பில்ட்-இன் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் இதுதான் வந்து ஆக்சுவல் கொஷின். சாரி, இப்போ இதை வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இப்போ இங்கே வந்து நான் வந்து ஓகே இது வந்து பார்த்தாச்சு, லிஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ ஒரிஜினல் வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் நம்மளுடைய ரூல். ஸோ இதனால் இது நான் வந்து இருக்கட்டும். பட் நான் இருந்தாலும் புதுசாகவே திருப்பி நான் லிஸ்ட்டு வச்சுக்கிறேன். ஒரிஜினல் லிஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்படி தான் வந்து இருக்குது. ரைட். இப்போ இதை வந்து இந்த ரிவர்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாமல் நான் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். எப்படி நான் பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு வந்து இந்த 5th இதனுடைய இண்டெக்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இண்டெக்ஸ் நம்பர் 1 2 3 4 5 5th இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது. அப்போது 5th இண்டெக்ஸ் நம்பரில் இருந்து என் மைண்ட் எப்படி யோசிக்குது, இப்போ 5th இண்டெக்ஸ் நம்பர்லேருந்து ஒவ்வொரு இண்டெக்ஸ் நம்பரை கம்மி பண்ணி ஒரு புது லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி இந்த இண்டெக்ஸ் நம்பர் இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கணும், இங்கே இருக்கிறது இங்கே செகண்டாக இருக்கணும். அப்படின்னா இது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே தான் வரணும். ஓகே, அப்படின்னா ஃபஸ்ட் நான் ஒரு எம்டி லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். நியூ லிஸ்ட் ஆர் அப்டேட்டட் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி போடுறேன். போட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் இது வந்து ஒரு எம்டியாக நான் வந்து வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே என்ன வரணும் அப்படின்னா அந்த 5th இண்டெக்ஸ் கடைசி இண்டெக்ஸ் வந்து வரணும். அப்படின்னா எப்படி பண்ணலாம்? இப்போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு இண்டெக்ஸ் நம்பர் வந்து நான் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ வந்து கடைசியிலேருந்து ஃபஸ்ட் வரைக்கும் வரணும் இல்லையா? அப்போ வந்து 1 by 1 டிக்ரிமெண்ட் ஆகணும். அது வந்து புரியுது. கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் இது வந்து எப்படி வருது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு 1 by 1 டிக்ரிமெண்ட் ஆகணும்னா கடைசி வரைக்கும் டிக்ரிமெண்ட் ஆகணும். அப்படின்னா இங்கிருந்து எவ்வளோ தூரம் கடைசியிலேருந்து எவ்வளோ தூரம் முன்னாடி வரைக்கும் அது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும். அப்படின்றதுனால நான் வந்து வைல் லூப் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபார் லூப் பண்ணும்போது எண்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், வைல் லூப் வந்து எண்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. அப்போ அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5th இண்டெக்ஸாக இருக்குது. இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன? ஓகே 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குது. இதை வந்து என்னால் ஈஸியாகவே சொல்லிக் கொடுக்க முடியும். பட் நான் என்னுடைய திங்கிங் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? நீங்கள் இப்படிலாம் யோசிக்கலாம். இதுதான் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆன்சர் வேணால் நீங்கள் அழகாக ChatGPT போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். பட் என் மைண்டு எப்படிலாம் யோசிக்குது அப்படின்றத நான் கூட அப்படியே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து அதனோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து 4 வந்து ஒவ்வொரு பை 1 by 1 கம்மியாகிட்டே வரணும். 0th இண்டெக்ஸ் வரைக்கும் வரணும். ஓகே, அப்படி வரும்போது இந்த அப்டேட்டட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த அப்டேட்டட் லிஸ்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது அப்பெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நான் படிச்சிருக்கேன். இந்த அப்பெண்ட்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணும். அந்த எலிமெண்ட் எதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரிஜினல் லிஸ்ட் இருக்கக்கூடிய கடைசி பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா
4th பொசிஷன். ஓகே, 4th பொசிஷன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணிட்டேன்னா இந்த நம்பர் வந்து டிக்ரிமெண்ட் ஆகணுமே. இப்போ இந்த நம்பருக்கு நான் எதுவுமே இனிஷியலைஸ் பண்ணலையே அப்படின்றதுனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது என்ன நம்பர்னா இண்டெக்ஸ் நம்பர் இல்லையா? அப்போ இண்டெக்ஸ் நம்பர் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ லென் அப்படின்ற மாதிரி எங்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. லென் எல்லாம் டோட்டல் லென்த் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரிஜினல் லிஸ்ட் வந்து நான் எடுத்து போட்டேன் அப்படின்னா டோட்டலாக 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, பட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4th பொசிஷன். ஸோ அதனால் இந்த லென்த் அப்படின்றத வந்து நான் வச்சு -1 அப்படின்ற மாதிரி வைக்கிறேன். அப்படின்னா ஈக்குவல் டு நான் இது வந்து ஒரு ஐ அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு வேரியபிளை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ ஐயை வந்து நான் பார்த்தோன்னா 4 இருக்குது. இப்போ இந்த ஐயை எடுத்து இந்த 4க்கு பதிலாக நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இங்கே 4 இருக்குது. இப்போ இந்த இடத்துல 4 இந்த ஐன்னு தான் இருக்கணும். அப்போ 4th பொசிஷன் வந்து எடுத்து ஃபஸ்ட்டை போட்டு அப்டேட் பண்ணிவிடு, அப்பன் பண்ணிகிட்டே இரு. இங்கே வந்து இந்த எலிமெண்ட் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணலை. அப்போ ஐயை வந்து 4th இப்போ அடுத்து இங்கே போகுது அப்படின்னா இந்த ஐயை வந்து 4 இருக்கக்கூடாது. இந்த ஐ வந்து 3 இருக்கணும்னா ஐ ஈக்குவல் டு ஐ -1 அப்படின்ற மாதிரி போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து 4 இருக்கும். 4th எலிமெண்ட் வந்து வந்திருக்கு. இது வந்து அப்டேட்டட் லிஸ்ட்டில் எம்டியாக இருக்கிறதுல 4th இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட் பிரிண்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து 3rd பொசிஷன். அடுத்து இதை போய் தேர்ட் இருக்கும். இங்கே வந்து 2 ஆகிடும். 2 பொசிஷன். இங்கே 2 இருக்குது. 2 இங்கே வந்து வரும்போது 1 ஆகிடும். ஸோ 1 1 அப்புறம் 0 இங்கே வந்து 0 ஆகிடும். ஓகே, அப்போ அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து வெளியில் அப்டேட்டட் லிஸ்ட்டுன்னு இருக்கிறத பார்க்குறேன். சூப்பர், எனக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதை வந்து நான் வந்து எடுத்து எழுதிக்கிறேன். Ctrl+X இந்த இடத்துல வந்து போடுறேன். அப்டேட்டட் லிஸ்ட், ஒரிஜினல் லிஸ்ட், இது எல்லாமே ஒரே இடத்துல வந்து வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க, ஒரே செல்லில். ஓகே, இது எக்ஸ்னா கட்டு. இது எனக்கு வேணான்ட்டேன். இதுதான் வந்து ஆன்சர். என்னால் இது அழகாக ஒரு லைனில் எழுதிட்டு போயிருந்திருக்க முடியும். எதுக்கு சார் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க அப்படின்னா, திங்கிங் ப்ராசஸ் முக்கியம். லாஜிக்கல் என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கொஷினு, சார் இந்த லாஜிக்கல் திங்கிங் ப்ராசஸே எனக்கு வரமாட்டேங்குது சார், எப்படி சார் பண்ணுறது? ப்ராக்டிஸ். இந்த மாதிரி நீங்கள் பண்ண தான் உங்களோட லாஜிக்கல் திங்கிங் கேப்பபிலிட்டி வந்து வளரும். நிறைய ஃபெயில் ஆகிருக்கணும். நீங்கள் என்னடா வரவே மாட்டேங்குதுன்ற அதுக்குன்னானே அப்புறம் சொல்யூஷன் பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லாஜிக்கல் திங்கிங் கேப்பபிலிட்டி வர ஆரம்பிக்கும். இட்ஸ் ஓகே, உங்களால் நிறைய பேரால் ஆன்சர் பார்த்துருப்பீங்க, பட் நிறைய பேருக்கு அது புரியல அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலான்னு அர்த்தம். நான் ஆல்ரெடி ஸ்ட்ரிங் கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கும் போது ஸ்ட்ரிங்னுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொன்னேன். பண்ணீங்களா? லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுக்கும்போது லிஸ்ட்னுடைய ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொன்னேன். பண்ணீங்களா? அதே மாதிரி பைத்தன்ல இருக்கக்கூடிய சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது அதனுடைய ஒரு சில டாஸ்க்லாம் கொடுத்து பண்ணுங்கன்னு சொன்னேன். பண்ணீங்களா? இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பண்ணியிருப்பீங்க. பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் மண்டே சொல்லி தான் உட்காந்துருப்பீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதே கொஸ்டின் எனக்கு வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் இன்டர்வியூவில் கேட்டாங்க. யூ ஹாவ் டு ரிவர்ஸ் அ பர்டிகுலர் கேரக்டர் வித்தவுட் யூசிங் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணு அப்படின்ட்டாங்க. நான் இப்போ எழுதுறது ஜாவால தான் போட்டுட்டு இருந்தேன். ஹேஷ் இன்க்ளூட் கோனியோ ஹேஷ் ஸ்டுடியோன்னு போட்டுட்டு மண்டே செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். புரியலையே இது எப்படி அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் பண்ணணும். இதை நான் எழுதியிருந்தேன்னா நான் ஜோஹோவில் பிளேஸ் ஆயிருப்பேன் காலேஜ் முடிச்ச உடனே. இதுதான் இவ்வளோ சிம்பிளாக தான் கேட்டாங்க. ஸோ அதனால் ஜோஹோ இல்லை, அது கம்பெனி பேர் மறந்துட்டேன். நல்ல சேலரி தான், 5 LPAக்கு என்னை வந்து கேம்பஸ் இன்டர்வியூலாம் ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாங்க. சூப்பரான கம்பெனி. பட் ஆனால் அதனால் கிளியர் பண்ணல. இவ்வளோ சிம்பிளான கொஷின் தான் கேட்டாங்க. ஸோ அதனால் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறதுக்குலாம் அட்லீஸ்ட் கற்றுக்கோங்க. நீங்கள் மற்ற ஏரியாவில் இருந்தாலும் ஓகே ஃபைன். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் ஹேக்கத்தான் இந்த மாதிரிலாம் பெரிய ப்ராப்ளம்ஸ் சால்விங்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசிக்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், நம்ம இப்போ அடுத்த கொஷனுக்கு போகலாம். கிரியேட் அ டிக்ஷனரி வித் அட்லீஸ்ட் 5 கீ வேல்யூ பேர். இங்கே நான் போகிறேன் 2. இது வந்து 6th கொஷின். கிரியேட் அ டிக்ஷனரி வித் அட்லீஸ்ட் 5 கீ வேல்யூ பேர்ஸ். டிக்ஷனரியா? ஓகே, 5 கீ வேல்யூ பேர்ஸா? அப்படின்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாமா? இது கீ வேல்யூனாவே காலன், இந்த பக்கம் இருக்கிறது கீ, இந்த பக்கம் இருக்கிறது இந்த வேல்யூஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மேபி ஃபஸ்ட் நேம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நேம் ஒரு 3 பேர் 5 கீ வேல்யூ பேர்ஸ் தானே. அப்போ ஃபஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் நேம் வந்து ஓகே மேபி மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகான்னு ஒருத்தர் இருக்கீங்க. ஓகே, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் மீரா ரெட்டி அப்படின்ற ஒருத்தவங்க இருக்கீங்க. ஓகே, மீரா. ஓகே, இந்த 3 பேர் பிரிண்ட் பண்ணுறேன். ஃபைன். இப்போ இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா
டிக்ஷனரியில் தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் டிக்ஷனரிலேருந்து நான் வந்து கிரியேட் டிக்ஷனரி வித் 5 கீ வேல்யூஸ் பேர்ஸில் இருந்தாலும் நான் வந்து பாண்டாஸ் ஒரு டேட்டா ஃப்ரேம் கான்செப்ட் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பாண்டாஸ் as pd. இப்போது பாண்டாஸ்னுடைய pd டாட் டேட்டா ஃப்ரேம்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு நான் அழகாக டேட்டா ஃப்ரேமாக நான் அது ஒரு ஃபங்க்ஷன் தான். இதை நான் எதுக்குள்ளே கொடுக்குறேன், இதை வந்து அந்த டேட்டா அப்படின்றதுக்குள்ளே கொடுக்குறேன். இந்த டேட்டா ஈக்குவல் டு உங்களுக்கு வேணும்னா அந்த டேட்டா ஈக்குவல் டுன்னு கொடுக்கலான்னு சொன்னேன். இல்லாட்டினால பிரச்சனை இல்லை, பை டிஃபால்ட் அது வந்து எடுத்துக்கும். பட் எந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போய் உட்காருது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நேம்னு வந்துருச்சு. இப்போ இந்த காலம் என்ன பண்ணலாம், லாஸ்ட் நேம்னு போடலாம். இந்த இடத்துல லாஸ்ட் நேம் மூர்த்தியோட லாஸ்ட் நேம் என்ன, மூர்த்தி சிவகுமார் அப்படின்னு போடுவோம். மூர்த்தி சிவா அப்படின்னு போடுவோம். கிருத்திகா ஒரு லாஸ்ட் நேம் கிருத்திகா ராஜு அப்படின்னு போடுவோம். மீரா லாஸ்ட் நேம் ரெட்டி. எக்ஸிக்யூட் பண்ணுறேன், வந்துருச்சு. அடுத்து வந்து லாஸ்ட் நேம் மேபி ஏஜ் அப்படின்ற மாதிரி ஒன்று போடுறேன். ஏஜ்னு போட்டு ஒரு காலம் வச்சு 3 பேர்த்தோட ஏஜ் வந்து 20, 18, மேபி இன்னொருத்தவங்களுக்கு வந்து 21 அப்படின்னு போடலாம். ஓகே, 5 கீ வேல்யூ பேர் சென்ட் பண்ணி தான். அவங்க டிக்ஷனரியே தான் கேட்டிருக்காங்க. நான் தான் வந்து பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேமாக கொடுத்துருக்கேன். பிகாஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்றதுனால. மேபி இன்னும் 2 என்ன பண்ணலாம், சாரி இது ஏன் என்ட்ரு கொடுக்க ஒரே லைனில் பண்ணலாம், பட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான். மேபி மூர்த்தி சிவா ஏஜ், அவங்களோட லொக்கேஷன் என்ன, ஒவ்வொருத்தரோட லொக்கேஷன் வந்து கேப்சர் பண்ணலாம். மூர்த்தி சிவாவோட லொக்கேஷன் வந்து சென்னை அப்படின்னு போடுவோம். கிருத்திகாவோடதும் சிவகாசின்னு போடுவோம். மீரா ரெட்டியோடது சென்னைன்னு போடுவோம். ஏன்னா பாருங்கள், அதனால லிஸ்ட்டில் எடுக்கிறேன். இங்கே டப்பில் வாங்கினீங்கன்னா பிரச்சனை, ஓகேவா, அது வந்து ப்ராப்ளமாக உங்களுக்கு வந்து எரர் காமிச்சிடும். ஓகே, லொக்கேஷன் எடுத்தாச்சு. அடுத்து இன்னொன்று லொக்கேஷன் எடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு கீ வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன போடலாம், டிகிரி எஜுகேஷன் டிகிரினே போடுவோம். போட்டு ஃபஸ்ட்டு டிகிரி வந்து நீங்கள் வந்து பிஇசி படிக்கிறீங்க. யார், மூர்த்தி படிக்கிறீங்க. ரெண்டாவது ஆள் யார் படிக்கிறா, பிஇ. கிருத்திகா வந்து ட்ரிபிள் இ படிக்கிறீங்க. நீங்கள் பிடெக்கில் பிடெக் சிஎஸ்சி படிக்கிறீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஒரு மேபி இன்னொரு 3 என்ட்ரிஸை கூட பண்ணிட்டீங்கன்னா கிரியேட் டிக்ஷனரி வித் அட்லீஸ்ட் 5 கீ வேல்யூ பேர்ஸ். 5 எழுதியிருக்கேன். 5 எழுதிட்டு 1 2 3 4 5 எழுதியாச்சு. அண்ட் பிரிண்ட் தம். 1 2 எடுத்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது மேபி ஒரு வேரியபிளை நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இதை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டூடெண்ட் மை லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிளை போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். டேப் பட்டன் கிளிக் பண்ணுறேன். பிகாஸ் பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்குன்றதுனால மட்டும்தான். இல்லாட்டினா இங்கேயே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பட் இது ஜஸ்ட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமே, ரீடபிலிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் போடுறேன். 6th கொஷின் வந்து ஆன்சர் இவ்வளோ தான். கிரியேட் டிக்ஷனரி வித் இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ரைட் அ பாண்டாஸ் கோட் டு ரீட் அ சிஎஸ்வி அப் டு 5 ரோஸ்ன்னு இருக்கு. ஓகே, 7th கொஷின் நான் காப்பி பண்ணல. Ctrl+C. ரைட் அ பாண்டாஸ் கோட் டு ரீட் அ சிஎஸ்வி ஃபைல். ஓகே, இப்போது இந்த ஃபைல் வந்து ஓகே என்கிட்ட இருக்கிற இன்னொரு சீக்கிரட்டை நான் சொல்லித்தரேன். இப்போ இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா. இப்போ இதை வந்து உங்களுக்கு வந்து ஃபைலை வெளியில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இது வந்து இங்கே நான் டாஸ்க்காக கொடுக்கல. பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா பார்த்துக்கோங்க. லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ்ன்றது ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்குது டாட். இதை வந்து எனக்கு ஒரு எக்ஸல் ஃபைலோ இல்லை சிஎஸ்வி ஃபைலை மாற்றணும். இங்கே 2 போட்டிங்கன்னா 2 CSVன்னு இருக்கும் ஃபங்க்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன மாற்றும், ரைட் அ கமா செப்பரேட்டட் ஃபைல் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா அப்படின்றது தெரியும். லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ் பேர் வச்சிருக்க லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸாக இங்கே ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா
லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ்ன்ற ஒரு டேட்டா செட் இருக்கான்னு பார்க்கலாம். கிரியேட் ஆகலையா? 2 CSV. ஓகே, ஃபைல் நேம் வந்து நான் கொடுக்கல, பாத் ஆர் பஃபர் வந்து நான் கொடுக்கல, இந்த ஃபைல் நேம் வந்து கொடுக்கணும். ஃபைல் நேம் இல்லாமல் இன்னொரு ஆக்சுவலாக நேம் கொடுக்கலாம். நன் ஸ்ட்ரிங் இது பாருங்கள், பாத் ஆர் பஃபர். இது ஏன்னா இந்த இடத்துல பார்த்துன்றதை விட அந்த புது ஃபைல் நேம் என்னவா இருக்கணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருங்க. இது வந்து லேர்னர் டீட்டெயில்ஸ், லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ் .csv அப்படின்ற மாதிரி போட்டுருங்க. ஷிஃப்ட் என்டர். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ் .csv ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணி, இப்போ அந்த ஃபைலை பாண்டாஸ் டு ரீட் CSV ஃபைல் டாப் 5 ரோஸா, அதில் இருக்கிறதே 3 ரோஸ் தான். ஓகே, மேபி வேற ஒரு ஃபைல் நம்ம வந்து பண்ணலாம். இந்த டேட்டா ஒரு எம்ப்ளாய் டேட்டா .csv இதை பண்ணுவோம். இது ஆல்ரெடி பண்ணியாச்சு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. pd டேட்டா ஃப்ரேமில் அந்த டேட்டாவை எம்ப்ளாய் டேட்டா .csv டேட்டா ஃப்ரேம்னு கொடுத்துட்டோன்னா கரெக்டு தான். pd டேட்டா ஃப்ரேமில் வேல்யூ வேறு, டேட்டா ஃப்ரேம் நாட் கால்டு ப்ராப்பர்லி. இதுதான் இந்த ஈரோ டேட்டா, இதை கால் பண்ணுவோம். pd டேட்டா ஃப்ரேம் தானே? டேட்டா ஃப்ரேம் தானே? எனக்கே ஒரு நிமிஷம். திங்க் ஹீரோ டேட்டா நம்ம எங்கே தப்பு பண்ணிட்டோம். டேட்டா ஃப்ரேம் இல்லை, ரீட் CSV. சாரி, பார்த்தீங்களா, ரீட் CSV. ஏன்னா CSV ஃபைலில் நான் மறந்துட்டு போயிட்டேன். எம்ப்ளாயி தான் இந்த டேட்டா, லாஸ்ட் ஃபைல் பண்ண டேட்டாவை பார்த்துக்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு 5 மட்டும் வேணும்னா இங்கே டாட் ஹெட்னு போட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு 5 டாப் 5 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, டன். ரைட், இப்போ வந்து கிரியேட் டேட்டா ஃப்ரேம் ஃப்ரம் பைத்தன் டிக்ஷனரி. இது வந்து பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். 2 போட்டு 8th கொஷின், கிரியேட் டேட்டா ஃப்ரேம் ஃப்ரம் பைத்தன் டிக்ஷனரி. அது ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம பண்ணிட்டோம். ஸோ அதனால் நான் திருப்பி இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். 2 in 1 பண்ணிட்டோம். அடுத்த கொஷின், இது வந்து கொஞ்சம் முக்கியம். 9th கொஷின், ரீப்ளேஸ் ஆல் மிஸ்ஸிங் வேல்யூஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம் வித் காலம்ஸ் மீன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணுவோம். லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸில் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸே இல்லையே. ஓகே, ஆல்ரெடி நம்ம ஒரு டேட்டா செட் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குல்ல, எம்ப்ளாய் டேட்டாவா, எம்ப்ளாய் டேட்டா .csv. இதில் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா Ctrl+C போட்டு இதில் கொஞ்சம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது இல்லையா, ஸோ இதில் வந்து நம்ம டீல் பண்ணலாம். ஈக்குவல் டு எம்ப்ளாயி டேட்டா டேட்டாவில் ரீப்ளேஸ் ஆல் மிஸ்ஸிங் வேல்யூஸ் அண்ட் டேட்டா ஃப்ரம் த காலம்ஸ் மீன் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இந்த பர்டிகுலர் காலம் எடுத்துக்கலாம். அதாவது எம்ப்ளாயி டேட்டாவில் இருக்கக்கூடிய, இது தப்பான வழி தான், பட் கேட்டிருக்க கொஷனுக்கு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இதில் salary அப்படின்ற இந்த பர்டிகுலர் காலம் எடுக்கிறோம். அந்த டேட்டா வந்துருச்சு. டாட் மீன் வேல்யூ என்னன்றதை பார்க்குறோம். 62,000 இதுதான் வந்து வருது. ஓகே, இதை கொண்டு போய் நான் வந்து மேபி ஃபைன், இது இருக்கட்டும். இப்போது எம்ப்ளாயி டேட்டாவில் இந்த பர்டிகுலர் காலமில் salary அப்படின்ற இருக்கக்கூடிய காலமில் டாட் ஃபில் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸ்கொயர் பண்ணிட்டோன்னு வராதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஃபங்க்ஷன்ஸ்லாம். அப்போ எம்ப்ளாயி டேட்டா டாட்
fill என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பாண்டாஸ்னுடைய ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னு பாருங்கள். fill NA values with a specified method அப்படின்னு இருக்கா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, அதாவது இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் டாட் fill NA, அந்த பர்டிகுலர் காலம் செலக்ட் பண்ணிட்டேன், டாட் fill NA கொடுக்குறேன். இந்த fill NAல என்ன பண்ணணும் அப்படின்றது இங்கே போட்டிருக்கு. வேல்யூ என்ன வேல்யூ போடணும், வேல்யூ ஈக்குவல் டு, நீங்கள் இந்த மீனியை அப்படியே தூக்கிட்டு வந்து போடலாம். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி போடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் வந்து இருந்த 60 to 500 இங்கே பிளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து எம்ப்ளாயி டேட்டாவில் பார்த்தோன்னா திருப்பி நான் இருக்கு. ஏன்னா நான் அந்த பர்டிகுலர் இன்பிளேஸ் இங்கே இருக்கா, கமா இங்கே போட்டு இன்பிளேஸ் இருக்கான்னு பார்க்குறேன். இன்பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஐ எம் செட்டிங் தட் டு ட்ரூ. என்டர். இப்போ பார்த்தோன்னா ரைட். ஸோ இம்பிட்டேஷன் மீன் இம்பிட்டேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த டேட்டா செட்டுக்கு இது கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் கேட்டிருக்க கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் கரெக்டான விதத்தில் தான் போயிருக்கோம்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும். நான் டேட்டா கிளீனிங்னு சொல்லியிருக்கேன் இல்லை அப்படின்றது. ஓகே, பட் ஆனால் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் எப்படி பண்ணணும் அப்படின்றதுலாம். ஃபில்டர் ரோஸ் இன் அ டேட்டா ஃப்ரேம் வேர் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 30 அப்படின்னு இருக்கு. இங்கே ஏஜ் அங்கே இருக்கு பாருங்கள், ஏஜ் அப்படின்றது. ஓகே கிரேட். அடுத்த கொஷின் நம்மளுடைய 10th கொஷனுக்கு பண்ணிட்டோம். லாஸ்ட் கொஷின். இப்போ இந்த எம்ப்ளாயி டேட்டா ஃபில்டர் ரோஸ் இந்த டேட்டா ஃப்ரேம் ஏஜஸ். ஓகே, அந்த பர்டிகுலர் ஏஜ் அப்படின்றது ஃபில்டர் நாம ஸ்கொயர் ப்ராக்கெட் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 13 போட்டிருக்கேன். ஸோ கிரேட்டர் தேன் 30 எனக்கு இதுதான் வருது. ஓகே 1 minute புது செல்லை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைன், எனக்கு வந்து இப்படி தான் வருது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வருது. பட் எனக்கு அந்த டேட்டா ஃப்ரேம் தான் வரணும். இது ஃபுல்லாக ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எடுத்து நம்மளுடைய ஒரிஜினல் டேட்டா நேம் போட்டோம் அப்படின்னா வந்துருச்சு. இந்த எண்ணெயை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ தி எண்ட் ஆஃப் தி எண்ட். அவ்வளோதான். நீங்களும் உங்களை வந்து செல்ஃப் இவாலுவேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ வாண்டட் டு see ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1 hour இது வந்து கண்ணு முன்னாடி உட்காந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுடைய ஆன்சரும் என்னுடைய ஆன்சரும் சேமாக தான் இருந்துச்சா, இல்லை என்னுடைய அப்ரோச் என்னுடைய திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே சேமாக தான் இருந்துச்சா இல்லையான்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். ஏன்னா இட்ஸ் அ லாங் எஃபர்ட். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்குலாம் வி ஆர் ஒர்க்கிங் ஆன். பட் ஐ எம் ஜஸ்ட் கமிங் பேக் டீச்சிங் யூ த ஃபண்டமெண்டல்ஸ். பிகாஸ் இதெல்லாம் தான் என்னையை வந்து நல்லா ஷேப் பண்ணிச்சுன்றதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ இறங்கி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். So I would definitely love to read your comments. If you have watched this complete session அப்படின்னா அப்போ எனக்கு சொல்லுங்கள். அப்போனா தெரிய வரும் எத்தனை பேர் உண்மையாகவே இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. நான் லாஸ்ட் வீக் நிறைய பேர்த்தினுடைய கமெண்ட் வந்து என்னுடைய அந்த AI டூல்ஸ்லாம் நிறைய பேர் நான் பார்க்கவே இல்லை. ஏன்றது தெரியல, நிறைய பேர் பார்க்கலையா இல்லை பார்த்தீங்களான்றது எனக்கு தெரியல. பட் கம்மியான கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து வந்துருந்துச்சு. தட்ஸ் ஃபைன். பட் ஐம் நாட் ரியலி happy because I didn't see people who were made a comment on Monday இந்த செஷனில் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் அந்த AI டூல்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கற்றுந்துருக்கணும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட் ப்ளீஸ் ட்ரை டு ரைட் அ கமெண்ட், டீட்டெயில் கமெண்ட். வாட் இஸ் சம்திங் யூ லேர்ன்ட் ஆர் யுவர் டேக் அவே பாயிண்ட்ஸ் ஸோ தட் ஐ வில் கெட் டு நோ அண்ட் ரிமெம்பர் யுவர் நேம்ஸ். சரியா? ஸோ தட்ஸ் வாட் ஐ வுட் நீட் ஃப்ரம் யூ ஆல். கிரேட். ஸோ இன்னைக்கோட கமிட்மெண்ட் நம்ம எடுத்ததை எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் ஹவ் ஐ ஜஸ்ட் டிகோடட் அண்ட் ஹெல்ப் யூ ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது as I've already said, let me know in the comment section. And நம்ம நாளைக்கோட எபிசோட என்னன்றது நம்மளுடைய அஜெண்டாலே நம்ம வந்து காமிச்சிருக்கேன். டேட்டா விஷுவலைசேஷனை பற்றி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். அது எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரிலாம் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ we'll get into that particular teaching tomorrow. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இந்த பர்டிகுலர் செஷனை பார்த்துருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐ வுட் டிசர்வ் லைக். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி யாரெல்லாம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ இல்லை பண்ணலையோ இந்த மாதிரியெல்லாம் புரியுது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் டெய்லி Monday to Friday 6:30 PM, Saturday and Sunday 9 PMக்கு உங்களுக்கு வந்து சேரும். This is your AI coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.